Hello friends, welcome back to my channel. மீண்டும் இந்த வாரம் அண்டர்ஆர்ம் மூமென்ட் ஸ்கில் ஒர்க் அவுட் வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல ஒரு நண்பர்களா நாங்க ஃபர்ஸ்ட் சாய் கேலோ இந்தியா வாலிபால் சென்டர் மூலமா உங்களுக்கு இனிய பூஜா ஹாலிடேஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோல நாங்க அண்டர்ஆர்ம் ஸ்கில்லுக்கு தேவையான மூமென்ட்ஸ் ஒர்க் அவுட்டை பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கோம். நம்மளோட பிகினர்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு அண்டர்ஆர்ம் பர்ஃபெக்ஷன் இருந்தாலுமே ஒரு கேம் விளையாடும் போது மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இந்த வீடியோவில் நாங்கள் மொத்தமாக 10 விதமான ஒர்க் அவுட்ஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஒர்க் அவுட்ஸுமே நம்ம கேம் விளையாடும் போது நம்மளுக்கு தேவையான மூமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் அவுட்ஸை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய பிகினர்ஸை அண்டர்ஆர்ம் பாஸ் மூமெண்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம ஒர்க் அவுட்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, முன்னாடி விழுகக்கூடிய பாலுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி தன்னோட பாலை மிடில் பண்ணி கரெக்டாக பொசிஷன் உட்காந்து அண்டர்ஆர்ம் ஆடணும் அப்படிங்கிறதுக்கான ஒர்க் அவுட் தான் இது. இதில் நான் வச்சிருக்கிற ஒவ்வொரு கோனுமே பாலோட லேண்டிங் ஏரியாவை குறிக்குது. இந்த ஒர்க் அவுட் மூலமா முன்னாடி விழுகக்கூடிய பாலுக்கு மூவ் பண்ணி கரெக்டாக பாலை மிடில் பண்ணி அண்டர்ஆர்ம் ஆடுற கெப்பாசிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். செகண்ட் ஒர்க் அவுட் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு பாலுக்கு மூவ் பண்ணும்போது நம்மளோட பாடி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கண்ட்ரோலாக இருக்கணும். ஸோ அந்த கண்ட்ரோல் வர்றதுக்காகத்தான் நான் ஒவ்வொரு கோனையுமே டேர்ன் பண்ணி அண்டர்ஆர்ம் ஆட வைக்கிறேன். அதே போல் நம்ம ஒவ்வொரு பால் அண்டர்ஆர்ம் ஆடினதுக்கப்புறம் நம்மளோட லெக் ஓப்பனிங் மூமெண்ட்ஸுமே நம்மளுக்கு ஃபுல் கண்ட்ரோலோடு இருக்கணும். இந்த ஒர்க் அவுட் மூலியமாக ஒரு பால் எந்த பொசிஷனில் எந்த ஏங்கிளில் வந்தாலும் அவங்களுடைய பாடியை கண்ட்ரோலாக வச்சு அண்டர்ஆர்ம் ஆடுறதுக்கும் அதே போல் லெக் ஓப்பனிங் மூமெண்ட்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஒர்க் அவுட் அவங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்டு ஒர்க் அவுட்டாக சைடில் விழுகக்கூடிய பாலை கலெக்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஒர்க் அவுட் தான் இது. இந்த ஒர்க் அவுட்லேயும் அவங்க ஃபாஸ்ட்டாக சைடில் ரன் பண்ணி தான் கோனுக்கிட்ட போனதுமே பாடியை ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் கரெக்டான பொசிஷனில் அந்த கோனை மிடில் பண்ணி அண்டர்ஆர்ம் ஆடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட டார்கெட். ஸோ இந்த ஒர்க் அவுட் மூலியமாக சைடில் விழுகக்கூடிய பாலை கலெக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஃபோர்த் ஒர்க் அவுட்டாக அவங்க சைடில் விழுகக்கூடிய பால் ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் விழுகக்கூடிய பால் ரெண்டையுமே அவங்க ஃபாஸ்ட் ரியாக்ஷனோட போய் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கிற ஒர்க் அவுட் தான் இது. இந்த ஒர்க் அவுட் மூலியமாக அவங்களுடைய சைடு மூமெண்ட் ப்ளஸ் ஃப்ரண்ட் மூமெண்ட் ரெண்டுமே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஃபிஃப்த்தாக கொடுத்துருக்கக்கூடிய ஒர்க் அவுட் லாங் டிஸ்டன்ஸில் விழுகக்கூடிய பாலை எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்கிற ஒர்க் அவுட். இந்த ஒர்க் அவுட் மூலியமாக ஒரு லாங் டிஸ்டன்ஸில் வரக்கூடிய பாலுக்கு நம்ம எவ்வளோ ஸ்பீடாக ஓடணும், கரெக்டாக எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி அதை எந்த இடத்துல கரெக்டாக அண்டர்ஆர்ம் ஆடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும்.
சிக்ஸ்த்தாக கொடுத்துருக்கக்கூடிய ஒர்க் அவுட் பாடி கண்ட்ரோல் ப்ளஸ் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பாலை கவர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கு. இந்த ஒர்க் அவுட்டில் ஃபஸ்ட் அவங்களுடைய பாடியை கண்ட்ரோல் பண்ணி டேர்ன் பண்ணி உட்காரணும். அதுக்கப்புறம் எகைன் ஸ்பீட் எடுத்து லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பாலை கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட டார்கெட். இந்த ஒர்க் அவுட்டில் அவங்களுடைய பாடி கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பீட், அது போக அவங்களுடைய வாட்சிங் கெப்பாசிட்டியும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். செவன்த் ஒர்க் அவுட் மசில் பவர், சடன் ஸ்பீட், அது போக அண்டர்ஆர்ம் பொசிஷன், இதை 3 பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கு. இந்த ஒர்க் அவுட் மூலமா மசில் பவர், சடன் ஸ்பீட் ப்ளஸ் அண்டர்ஆர்ம் இது 3மே நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இந்த ஒர்க் அவுட்டுமே சேம் 7th ஒர்க் அவுட்டை பேஸ் பண்ண மாதிரி தான் கொடுத்துருக்கு. 8th ஒர்க் அவுட்டுக்கும் 7th ஒர்க் அவுட்டுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7th ஒர்க் அவுட்டில் ஃபாஸ்ட் ரியாக்ஷனோட அவங்க டக்குன்னு மூவ் பண்ணி பாலுக்கு அண்டர்ஆர்ம் ஆடணும். இதில் ஜம்ப் பண்ணி லேண்ட் ஆனதுமே அவங்களுடைய மூவ்மெண்ட் 0 லெவலுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அவங்க மூவ் பண்ணி அண்டர்ஆர்ம் ஆடணும். நைன்த் ஒர்க் அவுட் மசில் பவர் அண்ட் சைடு மூமெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ஒர்க் அவுட்டில் அவங்களுடைய ஸ்பீட் அப் அண்ட் டவுன் ஆகும். ஸோ அவங்களுடைய சைடு மூமெண்ட்டும் நல்லா ஃபாஸ்டான ரியாக்ஷனும் அவங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். லாஸ்ட் ஒர்க் அவுட் சேம் 9th ஒர்க் அவுட் மாதிரியே அவங்களுக்கு மசில் பவர் ப்ளஸ் சைடு மூமெண்ட்டோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா, இதில் கொஞ்சம் லென்த் லாங்காக கொடுத்ததுனால அவங்களுடைய ஸ்பீட் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் நானும் என்னோட குழந்தைங்களும் பிளாக்கிங் ஸ்கில் ஒர்க் அவுட் வீடியோ மூலியமாக உங்களை சந்திக்கிறோம். இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிட்டு நாங்கள் இந்த வீடியோவை இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம்.